அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்று பிறந்தநாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். உங்களோட நாள் இனிமையாக அமையணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நாளை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் கலவையான நாள். ஏன்னா துலாம் ராசியில் சந்திரனும் விருச்சிக ராசிலையும் இருக்கிற மாதிரி இருக்குது. காலையில் 10:30 மணி வரைக்கும் துலாம் ராசிலையும் அதுக்கு பிறகு விருச்சிக ராசிலையும் இருக்கார். இதனால் பல ராசிகளுக்கு பிரச்சனைகளை தான் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். நல்லா இருந்த ராசிகள் பிரச்சனைகளை சந்திக்கிறதாகவும், ஒரு 2 ராசியை தவிர மீதி எல்லா ராசிக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆகலாம், நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆகலாம். அதுக்கு உங்களோட நல்ல ஒரு முழுசாக உங்களோட ராசி பலனை கேளுங்க. உங்களோட தெரிஞ்சவங்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நாளை இனிமையாக கொண்டு போகிறதுக்கு வாழ்த்துக்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. வீடியோ பார்க்கும்போது லைக்குன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும். இந்த வீடியோஸ் இன்னும் சிலருக்கு ஷேர் ஆகிறதுக்கு அது உதவியாக இருக்கும். இப்போ இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா 17/12/2025 விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 2ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைக்கி திதி பார்த்திங்கன்னா காலை 2:33, அதாவது 18ஆம் தேதி மறுநாள் காலையில் 2:33 வரைக்கும் திரையோதசி திதி இருக்குது. அதுக்கு பிறகு சதுர்தசி திதி இருக்குது. விசாக நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மாலை 5:10 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு அனுஷ நட்சத்திரம் இருக்குது. காலையில் 10:30க்கு சந்திரன் துலாம் ராசியிலேருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. யோகம் பார்த்திங்கன்னா சித்த யோகமாகவும் சூரிய உதயம் காலையில் 6:24க்கும் சூரியன் மறைவு மாலை 5:46க்கும் இருக்குது. நல்ல நேரம் காலையில் 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலையில் 10:45 முதல் 11:45 வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா புதன்கிழமை பகல் 12:05 1:30 வரைக்கும் இருக்குது. யமகண்டம் காலையில் 7:49 9:14 வரைக்கும் இருக்குது. குளிகை பார்த்திங்கன்னா காலை 10:39 12:05 வரைக்கும் இருக்குது. இப்போது திரையோதசி திதியில் பொறுத்தளவுக்கு ரொம்ப நாள் நிலச்சிருக்கிற சுபகாரிய விஷயங்கள் செய்யலாம். மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை செய்யலாம். ஆடல், நகை, வண்டி, வாகனம் ஓட்டுறதுக்கும் பயிற்சி எடுக்கிறதுக்கும் நல்லது. படிக்கிற பயிற்சியும் நல்லதாக இருக்கும். எழுதுறது, வரைகிறது, அந்த மாதிரி விஷயங்களுக்கு நல்லதாக இருக்கும். விசாக நட்சத்திரத்தில் பொறுத்தளவுக்கு கதிர் இருக்க, புது துணி வாங்கி உடுக்கிறதுக்கு, சீர் செய்ய, கிணறு வெட்ட, புதுமனை விஷயங்களை செய்கிறது நல்லது. இப்போது ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசிக்கு நிதானம், ரிஷப ராசிக்கு பகை, மிதுன ராசிக்கு மகிழ்ச்சி, கடக ராசிக்கு வரவு, சிம்ம ராசிக்கு ஜெயம், கன்னி ராசிக்கு இன்பம், துலாம் ராசிக்கு பயம், விருச்சிக ராசிக்கு தானம், தனுஷ் ராசிக்கு சந்தோஷம், மகர ராசிக்கு ஆதாயம், கும்ப ராசிக்கு நிறைவு, மீன ராசிக்கு பாராட்டாக இருக்குது. நாளை ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து செய்யுங்க. பொறுமையும் நிதானமாக இருந்தால் எல்லா ராசிக்கும் நாள் நல்லாவே இருக்கும். இப்போ ராசி பலனுக்கு போகலாமா? முதல் ராசியான மேஷ ராசிக்கு இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு ஆரம்பம் நல்லா இருக்குது. ஆனால் பிரச்சனைகள் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். போக போக நாளை ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து செய்யுங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் காலையில் ஜாலியாக இருந்த மாதிரி லெத்தாஜிக்காக இருக்காதீங்க. யோசித்து நிதானமாக ஒவ்வொரு செயலையும் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு, 5ஆம் இடத்துல கேது, 7ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் சந்திரன் இருக்கார். 8ஆம் இடத்துல புதனும் சுக்கிரனும், 9ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும், 11ஆம் இடத்துல ராகுவும், 12ஆம் இடத்துல சனி பகவானும். சில விஷயங்களில் தடை தாமதங்கள் நிறையவே இருக்குது. மனசை வருந்தத்தக்கக்கூடிய விஷயங்கள் நிறையவே இருக்கும். காலையில் நல்லா ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது. தேவையில்லாத அதையே டியூன் பண்ணி கொண்டு போனீங்கன்னா நல்லது. சூழ்நிலைகளை யோசித்து கையாள வேண்டியது நல்லதாக இருக்கும். அடுத்தவங்களை நம்பி மதியத்துக்கு மேலே பெரிய தொகை எதுவும் கடனாக கொடுக்கறதோ வாங்குறதோ தவிர்க்கிறது நல்லது. அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருந்தீங்கன்னா நாள் உங்களுக்கு அமைதியாக போகலாம். பண விஷயத்தில் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருங்க. நீங்கள் இன்றைக்கி அதிக அளவில் பலனை எதிர்பார்த்து நாளை கொண்டு போகாதீங்க. நடக்கிறது நடக்கட்டும். உங்களோட காரியங்கள் செயல்களில் தடை தாமதங்கள் இருக்குது. அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா எதிர்பார்க்குற சுபகாரிய விஷயங்கள், அந்த மாதிரி சில புதன்கிழமைங்கிறதுனால நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கும். அப்படின்றதுல யோசிக்காதீங்க. உங்களோட கவலைகளை ஒதுக்கிட்டு நாளை அமைதியாகவும் பொறுமையாகவும் கொண்டு போகிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் தடைகள் அதிகமாக இருக்குது. வளர்ச்சி பாதிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்கள் மனசில் காலையிலேருந்து சுறுசுறுப்பு திடீர்னு ஏதோ ஃபியூஸ் பண்ண மாதிரி ஆகும். பணி சுமை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட அதிர்ஷ்டத்தெல்லாம் நம்பாதீங்க. உங்களோட கடின உழைப்பும் கடின முயற்சியும் இன்றைக்கி வேலையில் கண்டிப்பாக தேவை. தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள காலையில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. ஆனால்
மதியத்துக்கு மேல தேவையில்லாத கடுமையான வார்த்தைகள பேசுற மாதிரி இருக்கும். உங்களோட வெளியில இருக்கிற எக்ஸ்டர்னல் ப்ரெஷர தொணக்கிட்ட காட்டுறது ரொம்பவே பிரச்சனையாக்குற மாதிரி இருக்கும். கவனமா சூழ்நிலைகள பார்த்து கையாளுங்க. தொணக்கிட்ட வாக்குவாதமோ, விவாதமோ பண்ணாதீங்க. அவங்கள கொஞ்சம் இரிட்டேட் பண்ற மாதிரி எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும், அது பெரிய அளவுல பிரச்சனைகளா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நிதானமும், பொறுமையும் உறவுகளுக்குள்ள அவசியம் தேவைப்படுது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு நிதி நிலைமை காலையில கையில பணம் இருந்தது. ஆனா, எதிர்பாராத விதமா செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இருக்கிற பணம் அதாவது குறிப்பா கையிருப்பு, சேமிப்பு வைத்திருந்த பணம் கரையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. செலவுகள் அதிகரிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கும். கவனமா சிந்திச்சு செலவுகள கட்டுப்படுத்துனீங்கன்னா தப்பிச்சீங்க. அதே நேரங்கள்ல கடன் வாங்குறதையோ, கடன் குடுக்கறதையோ இன்னைக்கு தவிர்க்க வேண்டியது அவசியம். ஏன்னா குடுத்தா வாங்க வராது. அ வாங்குனா திருப்பி தர முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கு. பண விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கால்வலி, அவதி உடல் வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஆரோக்கியத்துல ரொம்பவே கவனம். பதட்டத்தினால தேவையில்லாத ஓவர் ஸ்ட்ரெஸ் ஏத்தாதீங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசி. உங்கள ராசிக்கு நல்ல ஒரு மகத்தான நாள். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. காலையிலேருந்து மாலை வரைக்கும் ஒரே மாரி தான் போகும். சந்தோஷத்துக்கும், உற்சாகத்துக்கும் குறைவில்லாத ஒரு நாளா இருக்கு. உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு, 4ஆம் இடத்துல அ கேது, 6ஆம் இடத்துலயும், 7ஆம் இடத்துலயும் சந்திரன் இருக்காரு. 7ஆம் இடத்துல புதனும், சுக்கிரனும் இருக்காங்க. 8ஆம் இடத்துல சூரியனும், செவ்வாயும், 10ஆம் இடத்துல ராகுவும், 11ஆம் இடத்துல சனி பகவானும். நல்ல ஒரு வளர்ச்சி, மகிழ்ச்சி நிறைஞ்ச நாளா தான் இருக்கு. எத பத்தியும் கவலைப்பட வேண்டாம். இன்னைக்கு உங்களுக்கு பணவரவு தாராளமா இருக்கும். நாள் இனிமையான நாளா இருக்கிற மாதிரி இருக்கு. இவ்வளோ நாள் நீங்க கஷ்டப்பட்டதுக்கான உழைப்புக்கோட பலன்கள் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். உங்களோட முயற்சிகள், உங்களோட நீண்ட நாள் விருப்பங்கள், லட்சியங்கள நிறைவேத்திக்க ஏற்ற ஒரு நாளா இருக்கும். நல்ல ஒரு வேலை செய்றவங்களுக்கு வெளியூர் பயணங்களால அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். பெரிய மனிதர்களோட அறிமுகம் கிடைக்கும். வியாபாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியிற மாதிரி இருக்கு. ரொம்ப நாளா வராத பழைய பாக்கிகள் வசூலாகும். அது ரொம்பவே சந்தோஷத்தை ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கு. ஆக மொத்தம் ரிஷபராசிக்கு சிறப்பான நாளா தான் இருக்கு. குடும்பத்திலயும் மகிழ்ச்சி இருக்கு. உறவுகளுக்குள்ளேயும் நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கு. சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். கூடிய விரைவில திருமணம் ஃபிக்ஸ் ஆகறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. நல்லா இன்னைக்கு நாள் முழுக்க எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு உங்களோட திறமையான செயல்பாட்டுக்கு நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கிற மாதிரி இருக்கும். உங்க கீழ வேலை செய்றவங்க கூட நல்ல உறவு இருக்கு. அவங்களோட ஆதரவுனால உங்களோட வேலைகள சுறுசுறுப்பாவும், திறம்படவும் செஞ்சு நல்ல ஒரு வளர்ச்சியை பெறக்கூடிய ஒரு நாளா இருக்கும். இது எதிர்கால வளர்ச்சிக்கு இந்த நாள் ரொம்பவே உதவியா இருக்கிற மாதிரி இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள மனசு அளவுல இன்னைக்கு நிறைவா தான் இருக்கும். நல்ல ஒரு குழந்தைகளோட முன்னேற்றம், நலன் குறித்து கூட பேசுவீங்க. எல்லாமே நாள பொறுத்தளவுக்கு சிறப்பா தான் இருக்கு. எத பத்தியும் கவலை இல்ல. ஒண்ணா வெளியில போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அ ச குடும்பத்தில விருந்து விசேஷங்கள்ல கலந்துக்கிற மாதிரி இருக்கும். அ குறிப்பா சொல்லணும்னா தொணக்கூடியும், காதலர்களுக்கு அவங்க தொணக்கூடியும் வெளியில போறது, இன்னைக்கு மனசுக்கு ரொம்பவே திருப்தியாவும், நிறைவாவும் இருக்கிற மாதிரி இருக்கு. இனிமையான தருணங்கள அனுபவிக்க தயாரா இருங்க. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு கையில இருக்கிற பணமே உங்க கையில போதுமானதா இருக்கு. வரவும் நல்லா தான் இருக்கும். எதிர்பாராத வகையில தனவரவு இருக்கிறது ரொம்பவே சந்தோஷத்தை ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கும். உங்களோட நீண்ட நாள் கனவுகள், நீண்ட நாள் ஆசைகள நிறைவேத்திக்க, நீங்க உங்க கையில இருக்கிற பணத்த பயன்படுத்தி, சிறப்பா நாள கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கவலையே பட வேண்டாம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு, சிறப்பான ஆரோக்கியம். தியானம் செஞ்சீங்கன்னா, இன்னமும் நல்லாவே உங்களுக்கு ஆரோக்கியத்தில குறைபாடு எதுவும் இருக்காது. மகிழ்ச்சியும், உற்சாகமும், உறுதியும், தன்னம்பிக்கையும் உங்கனால சிறப்பாவும், மகிழ்ச்சியாவும் கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. கவலைப்பட வேண்டிய அவசியங்களே கிடையாது. ரிஷபராசிக்கு சிறப்பான நாளா தான் இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி. இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கும். நாள் கொஞ்சம் சிக்கலா ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா போக போக உங்களுக்கு சிறப்பான நாளாவும், மகிழ்ச்சி தர விதமாவும் நாள் மாற வாய்ப்பு இருக்கு. சிறப்பா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நல்லது. உங்களோட ராசியிலே குரு இருக்காரு. 3ஆம் இடத்துல ஆ கேது இருக்காரு. 5ஆம் இடத்துலயும், 6ஆம் இடத்துலயும் சந்திரன், 6ஆம் இடத்துல புதனும், சுக்கிரனும், 7ஆம் இடத்துல சூரியனும், செவ்வாயும், 9ஆம் இடத்துல ராகுவும், 10ஆம் இடத்துல சனி பகவானும் இருக்காங்க. இது நல்ல ஒரு வளர்ச்சியும், முன்னேற்றமும் நிறையவே இருக்கு. ஆனா காலையில யார் கூட பேசும்போதும் வார்த்தைகள்ல பொறுமையா பார்த்து பேசணும்.
பேசுறது நல்லது. ம 10 மணிக்கு மேல குடும்பத்தில மகிழ்ச்சி தர மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். அது உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷத்த ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. உறவினர்கள் வழியாக எதிர்பார்த்த உதவிகள் நேரத்துக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு உங்களோட வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் நெறையவே இருக்கு. பயணங்கள் ஏற்படலாம். உங்களோட திறமையான தகவல் தொடர்பு மூலியமா நல்ல ஒரு ஆதாயமும், முன்னேற்றமும் எல்லா விஷயத்துலயும் தெரியிற மாரி தான் இருக்கும். உங்ககிட்ட நல்ல ஒரு சுறுசுறுப்பையும், தன்னம்பிக்கையும் எல்லாமே இருக்கு. செய்யக்கூடிய காரியங்கள்ல தெளிவான சிந்தனைகளோட திட்டமிட்டு பெர்ஃபெக்ட்டா செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கும். வேலை செய்ற இடத்துல மேலதிகாரிகளால நல்ல ஒரு ஆதாயமோ, நல்ல பலன்களோ கிடைக்க வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்துல புதிய ஆர்டர்களுக்கோ, இல்ல புதிய வாய்ப்புகளுக்கோ கிடைக்கலாம். நல்ல ஒரு லாபம் தரக்கூடிய ஒரு நாளா இருக்கும். கடன் பிரச்சனை தீர்க்கிறதுக்கு இந்த நாள் உங்களுக்கு ரொம்பவே பண வரவும் நல்லா தான் இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு, இவ்வளோ நாள் வேலைகள்ல சிறப்பான பலன் இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இன்னைக்கு நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்த இடமாற்றமோ, இல்லன்னா புதிய வேலைவாய்ப்போ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த மாற்றம் உங்களுக்கு நல்ல ஒரு நன்மை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். மகிழ்ச்சியும், எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கும் ரொம்பவே உதவியா இருக்கிற மாதிரி இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட நல்ல ஒரு நல்லிணக்கம் நல்லாவே இருக்கு உறவுல. உறவ பராமரிக்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து பல விஷயங்கள பேசுறதுக்கும், மனசு விட்டு உங்களோட கருத்துக்கள பரிமாறிக்கிறதுக்கும் ஏற்ற ஒரு நாளா இருக்கு. உங்களோட அன்பான இயல்பு மூலியமா இன்னைக்கு தொணக்கூடயும், காதலர்களுக்குள்ளேயும் நல்ல ஒரு இனிமையான தருணங்கள அனுபவிக்க வாய்ப்பு இருக்கு. ஒண்ணா வெளியில போறதுக்கும், ஜாலியா இருக்கிறதுக்கும், நாள சிறப்பா கொண்டாடுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். சரியா குடும்பத்துக்காக நாள செலவு பண்றது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு நிதி வளர்ச்சி சிறப்பாவே இருக்கும். எதிர்பாராத தனவரவு இருக்கு. கடன குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. செலவுகளும் கட்டுக்குள்ள இருக்கு. சேமிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எது உங்களுக்கு பிரையாரிடைஸ் பண்ணி எது முக்கியமோ அந்த விஷயத்த இன்னைக்கு நீங்க முடிக்கிறது நல்லது. குறிப்பா சொல்லணும்னா, முதல்ல கடன் இருந்ததுன்னா, கடன் பிரச்சனைய தீர்த்தீங்கன்னா, அது நிறைவா இருக்கும். பணம் விஷயமா முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு, உங்க மனசுல இருக்கிற மகிழ்ச்சி காரணமா ஆரோக்கியம் சிறப்பா தான் இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. மிதுன ராசிய பொறுத்தளவுக்கு சிறப்பாவும், உற்சாகமாவும் நாள் முழுக்க இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடகராசி. இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கும். ஏன்னா, அ நல்ல ஒரு பிரச்சனைகள், குடும்ப சூழ்நிலைகள் காரணமா சில மனசுல பதட்டங்களும், குழப்பங்களும் இருக்கு. இன்னைக்கு உங்களோட வார்த்தைகள்ல நிதானமும், பொறுமையும் அவசியமா தேவை. இன்னைக்கு உங்களோட ராசியில 2ஆம் இடத்துல கேதுவும், 4ஆம் இடத்துலயும், 5ஆம் இடத்துலயும் சந்திரன் இருக்காரு. 5ஆம் இடத்துல புதனும், சுக்கிரனும், 6ஆம் இடத்துல சூரியனும், செவ்வாயும், 8ஆம் இடத்துல ராகுவும், 9ஆம் இடத்துல சனி பகவானும், 12ஆம் இடத்துல குருவும் இருக்கிறாங்க. இந்த கிரக நிலைகள பார்க்கும்போது இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு நெறைய விஷயத்துல நீங்க ரொம்பவே கவனமா அடி எடுத்து வைக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. குறிப்பா பண விஷயத்துல இன்னைக்கு வரவுக்கு மீறிய செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட பொதுவாவே அன்றாட வேலைகள செய்றதே இன்னைக்கு ரொம்பவே கஷ்டமா உணரக்கூடிய ஒரு நாளா இருக்கும். எல்லா சூழ்நிலையும் எதார்த்தமா அணுக வேண்டியது அவசியமா இருக்கு. உங்களோட செயல்கள் செய்யும்போது ரொம்பவே கவனமா இருங்க. முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு விஷயம் செய்யறதா இருந்தாலும் சிந்திச்சு பொறுமையா, அமைதியா செய்ய வேண்டியது அவசியம். கொஞ்சம் தம்பட்டம் அடிக்காதீங்க. ஏன்னா, நீங்க சொல்லி செய்ற காரியங்கள் தடைப்படுறதுக்கும், அடுத்தவங்களால கெடுக்கப்படுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. உறவினர்கள் கூட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். வேலை செய்ற அ அ இடத்துல பொறுத்தளவுக்கு கெடுபிடிகள் அதிகமா இருக்கும். குடும்பத்தில மனைவி வழியில நல்லது நடக்கிற மாதிரி இருக்கும். வியாபாரத்தில உழைப்புக்கேற்ற பலனும், வளர்ச்சியும் கிடைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. உங்களோட புத்திசாலித்தனமும், அமைதியும் இன்னைக்கு அவசியம் தேவை. வேலைய பொறுத்தளவுக்கு ரொம்ப நாளா நின்னுட்டு இருக்க வேலைகள் நிலுவையில நெறைய இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால செய்யக்கூடிய வேலைகள்ல தாமதங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகள காலையில இருந்து பிரையாரிடைஸ் பண்ணி முக்கியமான வேலைகள முடிச்சிட்டீங்கன்னா நல்லது. இல்லன்னா தேவையில்லாத சூழ்நிலைகளோ, பிரச்சனைகளோ சந்திக்கிற மாதிரி இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள, காதலர்களுக்குள்ள உங்களோட மனசுல எண்ணங்கள் நிலை இல்லாம இருக்கு. அது உங்களோட உறவுல நல்லிணக்கத்த பாதிக்கிற மாதிரி இருக்கும். மனசளவுல எந்த ஒரு குழப்பமும் இல்லாம தெளிவா தொணக்கிட்ட மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கோ, இல்லன்னா எதார்த்தமா நடந்துக்கிட்டீங்கன்னா நல்லது. ஏதாவது வாக்குவாதம் ஏற்படுற மாரி இருந்தா, கொஞ்சம் வார்த்தைகள்ல நிதானம் தேவை. இல்ல அமைதியா அந்த இடத்த விட்டு ஒதுங்கி போயிட்டீங்கன்னா, பிரச்சனைகள் இல்லாம பார்த்துக்க முடியும். உங்களுக்கு பொறுப்புகள் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமா இருக்கிறது, ப்ரெஷர் அதிகமா இருக்கிறதுனால தேவையில்லாத சண்டைகள் வேண்டாம். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு
செலவுகள் அதிகரிக்கிற மாதிரி இருக்கு. அது கவலை அளிக்கிற மாதிரி இருக்கும். எ ரொம்பவே பர்டனா ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு. கையில இருக்கிற பணம் பத்தல. அதே மாதிரி வரவு கம்மியா இருக்கு. கடன் பிரச்சனைகளும் இருக்கத்தான் செய்யுது. மனசுல ஒரு குழப்பமான மனநிலையில பணம் இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு கிளைமேட் சேஞ்ச் ஆவுது. அதே நேரங்கள்ல தோல் சம்மந்தமான பிரச்சனைகளும் ஏற்படும். சளி பிரச்சனையும் ஏற்படுற மாதிரி இருக்கு. ஆரோக்கியத்துல ரொம்பவே கவனமா இருக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி. இன்னைக்கு உங்கள பொறுத்தளவுக்கு ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா, காலையிலலாம் நல்லா உற்சாகமா, ஜாலியா இருந்தீங்க. ஆரம்பம் நல்லா இருக்கு. ஆனா, போக போக திடீர் ஏமாற்றங்கள், திடீர் பிரச்சனைகள சந்திக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. உங்களோட ராசியிலேயே கேது இருக்கிறதும், 3ஆம் இடம், 4ஆம் இடத்துல சந்திரன், 4ஆம் இடத்துல புதனும், சுக்கிரனும், 5ஆம் இடத்துல சூரியனும், செவ்வாயும், 7ஆம் இடத்துல ராகுவும், 8ஆம் இடத்துல சனி பகவானும், 11ஆம் இடத்துல குருவும் இப்படி அப்படியும் கலவையா வச்சு செய்யக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. குடும்பத்தில எதிர்பாராத மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். உங்ககிட்ட பாதுகாப்பு இல்லாத உணர்வு இருக்கிற மாதிரி இருக்கு. பொறுமையும், உறுதியும் இருக்க வேண்டியது அவசியம். அது உங்களுக்கு நீங்க செய்ற செயல்கள், காரியங்கள்ல திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா, நல்ல ஒரு விளைவுகளை ஏற்படுத்த உதவியா இருக்கும். சில சௌகரியங்கள விட்டுக் குடுக்கணும். நீங்க ஓய்வில்லாம வேலை செய்ற மாதிரி இருக்கு. கடின உழைப்பும், கடின முயற்சியும் தேவை. மனசுல அமைதி இல்லாத மனநிலை காரணமா தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படுற மாதிரி இருக்கு. வேலையில பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்றவங்கள அனுசரிச்சு போனீங்கன்னா நல்லது. ஒரு சிலருக்கு உறவினர்கள் மூலியமா சின்னதா அனுகூலம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ம். அரசு வகையில எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுல தாமதம். அதுவும் உங்களுக்கு டென்ஷன் ஏற்படுற மாதிரி இருக்கு. தொழில்லயும் சரி, வேலையிலயும் சரி மந்த நிலை இருக்கிற மாதிரி இருக்கு. தே நிலையில்லாம ஒரு குழப்பத்தோடயே நாள் போற மாதிரி இருக்கும். கவனமா பார்த்து கொண்டு போறது நல்லது. இன்னைக்கு உங்களோட வேலை தொழில பொறுத்தளவுக்கு சவால்கள சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதிக வேலை பளு சுமக்கிற மாரி இருக்கும். திட்டமிட்டு ஒழுங்கமைச்சு பிரையாரிடைஸ் பண்ணீங்கன்னா தப்பிச்சீங்க. இல்லன்னா தேவையில்லாத சிக்கலோ, பிரச்சனைகளோ ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கூட வேலை செய்றவங்கள தட்டி குடுத்து வேலை வாங்குங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகள சரிபார்க்க வேண்டியது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள காலையில ஜாலியா தான் பேசியிருப்பீங்க. ஆனா மதியத்துக்கு மேல என்ன மாற்றம் நடக்கும், என்ன நடக்குதுன்னு தெரியல. குடும்பத்தில தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படலாம். காதலர்களுக்குள்ள தேவையில்லாத மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு தனக்கூட உறவ பாதிக்கிற மாதிரி இருக்கும். கருத்து வேறுபாடு ஏற்படும். கண்டிப்பா வாக்குவாதத்த தவிர்த்துருங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலயும் உங்களோட கட்டுப்பாட்ட மீறாம பார்த்துக்க வேண்டியது அவசியமா இருக்கு. நாள நிதானமா கொண்டு போலீன்னா, உறவ அதிக அளவுல பாதிக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. ஏன்னா, நீங்க பேசுற வார்த்தைகளும், செய்ற செயல்களும் இன்னைக்கு உங்களையே சந்தேகப்படுற அளவுக்கு தொணக்கிட்ட மாத்துற மாதிரி இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, போதிய அளவு பணம் சம்பாதிக்கிறது ரொம்பவே கஷ்டம். அது கையில இருக்கிற பணமும் கம்மியா இருக்கு. செலவுகள் பார்த்தீங்கன்னா, வீட்டு செலவுக்காக, வீட்டு தேவைக்காக, வீட்டு புனரமைப்பு சரி பண்றதுக்காக செலவுகள் அதிகமா இருக்கு. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறேன்ற பேர்ல வீண் விரயங்களும் ஆகுற மாதிரி இருக்கும். செலவுகள கண்காணிங்க. எந்த ஒரு அத்தியாவசிய தேவை இருந்தா மட்டும் செய்யுங்க. இல்லன்னா தள்ளி போடுறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு, நல்லா இருந்த மனசு காலையில குழப்பத்துல மூழ்கி எல்லாமே உளைச்சலும், மன வருத்தமும் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. கால்வலி, தொடவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்துல கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி. கொஞ்சம் உங்களுக்கு அ பொறுப்புகள்ல இருந்து விலகி நல்ல ஒரு ரிலாக்ஸா நாள கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துலயும், 3ஆம் இடத்துலயும் சந்திரன் இருக்காரு. 3ஆம் இடத்துல புதனும், சுக்கிரனும், 4ஆம் இடத்துல செவ்வாயும், சூரியனும், 6ஆம் இடத்துல ராகுவும், 7ஆம் இடத்துல சனி பகவானும், 10ஆம் இடத்துல அ குருவும், 12ஆம் இடத்துல கேதுவும் நல்ல ஒரு மகிழ்ச்சி தர மாரி தான் இருக்கு. உங்ககிட்ட நல்ல ஒரு தன்னம்பிக்கையும், உறுதியும் காலையில 10 மணிக்கு மேல நல்லாவே இருக்கும். எல்லா விஷயத்திலயும் தெளிவா யோசிப்பீங்க. உங்களோட நீங்க செய்ற வேலைகள்ல ஆர்வத்தோட ஈடுபடக்கூடிய ஒரு நாள். புதிய தொழில் தொடங்குற முயற்சிகள்ல நண்பர்களோட ஒத்துழைப்பு நல்லா இருக்கும். வேலை செய்றவங்களுக்கு அவங்கள அ ஆதரவு எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கும். கூட வேலை செய்றவங்க ஊதிய உயர்வோ, பதவி உயர்வுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே நேரங்கள்ல அ உங்களுக்கு புதிய வேலைவாய்ப்புக்கும் வாய்ப்பு இருக்கு. சுபகாரிய முயற்சிகள்ல முன்னேற்றம் ஏற்படும். சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளா இருக்கு. எல்லா விஷயத்திலயும் இன்னைக்கு அனுகூலமான, சாதகமான பலன்கள் இருக்கு. அக்கம் பக்கத்தினரோட ஆதரவு உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிற மாதிரி இருக்கும். நெறைய விஷயங்கள சாதிக்கிறதுக்கு இந்த நாள் உகந்ததா இருக்கு. முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கும், திருமண பேச்சுவார்த்தைகள முடிக்கிறதுக்கும் ஏற்ற ஒரு நாள். சிறப்பா இந்த நாள பயன்படுத்திக்கங்க. இந்த நாள தவற விடுறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். உங்களுக்கு ஆதாயம் தர விதத்துல நாள் முழுக்க இருக்கு.
வேலை தொழில பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு பாராட்டும், ஆதரவும் மேலதிகாரிகள் கிட்ட, ஹையர் மேனேஜ்மெண்ட் கிட்ட இருந்து இருக்கு. உங்களோட தனித்திறமைக்கும், உங்களோட செயல்திறனுக்கும் அங்கீகாரம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு புதிய வேலைவாய்ப்போ, பதவி உயர்வோ, ஊதிய உயர்வோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையும். எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு இந்த நாள் நல்ல ஒரு பலன் தர விதமா தான் இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள நல்ல ஒரு நட்பு, பாசம், குறைவில்லாத நாளா தான் இருக்கு. நிறைவுகள் அதிகமா இருக்கும். 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல், அந்யோன்யம், மகிழ்ச்சியான தருணங்கள் நிறையவே இருக்கு. ஒண்ணா வெளியில போறதுக்கும், ஜாலியா இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. மாலை நேரத்தில சந்தோஷங்கள் ரெட்டிப்பாகும். ஆ நெறைய விஷயங்கள பேசி முடிவெடுக்கிறதுக்கு உகந்த நாளா இருக்கு. பசங்களோட எதிர்காலமா இருந்தாலும் சரி, உங்களோட எதிர்காலமா இருந்தாலும் சரி, குடும்பத்தில, உங்க வீட்ல உங்களோட திருமணத்த பத்தி பேசுறதுக்கும் ஏற்ற ஒரு நாள். உங்ககிட்ட நல்ல ஒரு தைரியமும், உறுதியும் இருக்கு. தன்னம்பிக்கையோட சில விஷயங்கள செஞ்சீங்கன்னா, நல்ல ஒரு பலன் தர விதமா தான் இருக்கு. ஆ பண விஷயத்த பொறுத்தளவுக்கு தொலைதூரத்திலேருந்து வர வேண்டிய பணம் தைரியமா இன்னைக்கு எதிர்பார்க்கலாம். அது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமையும். செலவுகளும் கட்டுக்குள்ள தான் இருக்கு. சிறப்பான சேமிப்பு, அங்கீகாரம் குடுக்குற மாதிரி இருக்கு. பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகள எடுக்கிறதுக்கு உகந்த நாளா இருக்கு. பணத்த வந்து அதிர்ஷ்டம் உங்க பக்கம் இருக்கு. சிலர் பார்த்தீங்கன்னா, ஷேர் ட்ரேடிங்ல சின்னதா சம்பாதிக்க வாய்ப்புகள் இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு, உங்கள பொறுத்தளவுக்கு ஆரோக்கியத்தில எந்த ஒரு குறைபாடும் இல்ல. மகிழ்ச்சியும், சந்தோஷமும் நிறையவே இருக்கு. ஜாலியாவே இந்த நாள கொண்டு போகலாம். உங்க நாள பொறுத்தளவுக்கு கன்னி ராசிக்கு சிறப்பான நாளா, பலன் தர நாளா தான் இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி. இன்னைக்கு உங்களோட ராசிய பொறுத்தளவுக்கு கொஞ்சம் அ தெளிவில்லாம தான் நாள் இருக்கு. ஏகப்பட்ட வேலைகள் செய்ற மாரி இருக்கும். செய்ய வேண்டிய காரியங்கள் நெறைய இருக்கு. குடும்பத்திலயும் சரி, பொறுப்புகள்னால பிரச்சனைகளும் சந்திக்கலாம். உறவினர்கள் வருகையால வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உங்களோட ராசியிலேயே சரி 2ஆம் இடத்துலயும் சந்திரன் இருக்காரு. 2ஆம் இடத்துல புதனும், சுக்கிரனும் இருக்காரு. 3ஆம் இடத்துல சூரியனும், செவ்வாயும், 5ஆம் இடத்துல ராகுவும், 6ஆம் இடத்துல சனி பகவானும், 9ஆம் இடத்துல குருவும், 11ஆம் இடத்துல கேதுவும் இருக்கிறது. உங்களுக்கு வரவ விட செலவுகள் அதிகம். பிரச்சனைகள், எதிர்பாராத சூழ்நிலைகள் சந்திக்கிற மாதிரி இருக்கும். எந்த ஒரு வேலையிலயும், செயல்லயும் சுறுசுறுப்பு இல்லாம இருப்பீங்க. உறவினர்களால வீண் பிரச்சனைகள சந்திக்கிற மாதிரி இருக்கும். வியாபாரத்தில அ மறைமுக எதிர்ப்புகள் அதிகரிக்கிற மாதிரி இருக்கு. கவனமா இன்னைக்கு நீங்க உங்களோட நாள கொண்டு வேண்டியது அவசியம். உங்களோட செயல்கள நிர்வகிக்க திறமையா யோசிக்க வேண்டியது அவசியம். ஏனோ தானோன்னு எந்த விஷயத்தையும் செய்யாதீங்க. குடும்பத்தில பிரச்சனைகளும் அதிகரிக்கிற மாதிரி இருக்கு. பொறுப்புகளும் கவலை அளிக்கிற மாதிரி இருக்கு. மனசுக்குள்ள ஏதோ ஒரு இனம் புரியாத பயமும், பாதுகாப்பு இல்லாத உணர்வும் உங்களுக்கு நிறையவே இருக்கும். அத தவிர்க்க வேண்டியது அவசியம். நெகட்டிவான எண்ணங்கள மனசுல வளர்க்காதீங்க. பாசிட்டிவா எல்லா விஷயத்தையும் யோசிங்க. உங்களுக்கு பிரார்த்தனை கோயிலுக்கு போய் பிரார்த்தனை செய்றது நல்லது. வேலை விஷயமா கொஞ்சம் பயணங்கள் இருக்கு. அதுல அலைச்சலும் இருக்கும். முடிவுல ஒரு நல்ல பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நண்பர்களோட ஒத்துழைப்பு இருந்தா நாள் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமா போகும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. சவால்கள் நிறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும். வேலைகள்ல தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. திட்டமிட்டு பிரையாரிட்டைஸ் பண்ணி உங்களோட வேலைகள சரியா செய்யுங்க. தவறுகள் செஞ்சீங்கன்னா, அது உங்களுக்கு பிரச்சனையா போகும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட இன்னைக்கு அன்ப வெளிப்படுத்த முடியாத ஒரு நாள். இந்த நாள பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சிய எதிர்பார்க்காதீங்க. வேணுக்குன்னே இரிட்டேட் பண்ணாதீங்க. நை நைன்னு இருக்காதீங்க. அவங்க கேஷுவலா அவங்க விஷயத்த விடுறது நல்லது. அவங்களோட கருத்துக்கு மதிப்பு குடுங்க. மனசு விட்டு பேச வேண்டிய ஒரு நாள். அதுக்கு மூலியமா தான் 2 பேருக்குள்ளயும், அதாவது கணவன் மனைவியா இருக்கட்டும், காதலர்களா இருக்கட்டும், சிறந்த பலனும், சிறந்த புரிதலும் ஏற்படுறதுக்கு உதவியா இருக்கட்டும். நாள வந்து பிரச்சனை இல்லாம சுமூகமா கொண்டு போனீங்கன்னா நல்லது. வார்த்தைகள்ல நிதானம் தேவை. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி நிலைமையில நல்ல வளர்ச்சியெல்லாம் எதுவும் எதிர்பார்க்காதீங்க. கையில வரவு கம்மியா தான் இருக்கு. ஆனா செலவுகள் இருக்கு. குறிப்பா பார்த்தீங்கன்னா, மருத்துவ செலவுகள் வீட்டுக்குள்ளேயே இருக்கும். உங்களுக்கும் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆ தேவைப்பட வேண்டிய அதாவது இருக்கிற பணத்த விரயம் பண்ணிட்டு, அவசர தேவைக்கு திண்டாடாதீங்க. செலவுகள பணத்த கவனமா கையாள வேண்டிய ஒரு நாளா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு வீட்ல இருக்கிறவங்களோட ஆரோக்கியத்தில பாதிப்புகள் இருக்கலாம். உங்களுக்கும் தலைவலி, சளி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஆ அந்த ஒரு விஷயத்தினால எல்லார் மேலயும் நீங்க கோவத்தையும், எரிச்சலையும் காட்டுற மாதிரி இருக்கு. அது பதட்டத்த அதிகரிக்கிற மாதிரி இருக்கு. சூழ்நிலைகள பார்த்து சமாளிங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி. இன்னைக்கு கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கும். சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாவும் இருக்கு, பாதகமாவும் இருக்கிற மாரி தான் இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா காலையிலலாம் பதட்டங்கள் இருந்தது. ஆனா, அ 10 மணிக்கு மேல ஓரளவுக்கு தெளிவுகள் இருந்தாலும், சில பதட்டங்கள் குறையாம தான் இருக்கும். ஆனா
பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல கொஞ்சம் ஆர்வம் காட்டுற மாதிரி இருக்கும். உறவினர்கள் வருகையால கொஞ்சம் சுப செய்திகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா, அரசு வழியில எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். சுபகாரிய முயற்சிகள்ல இருந்த தடைகள் விலகுற மாதிரி இருக்கும். பசங்க கொஞ்சம் ஆதரவா இருக்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு நாள் முழுக்க சரியான செயலும், தவறான செயலும் 2மே நடக்கிற மாதிரி இருக்கு. அதுல நடக்கிற உள்ள வேறுபாட்ட கத்துக்க வேண்டிய நாளா இருக்கும். உங்களுக்கு கூடிய இலக்குகள இன்னைக்கு அடையணும்னா, சரியா திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். செய்ற செயல்கள், காரியங்கள்ல நிதானம் தேவ. நாள ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு செய்யுங்க. ஏனோ தானோன்னு இருக்காதீங்க. உங்களோட கிரகநிலைகள பொறுத்தளவுக்கு ராசியிலேயே அ சந்திரனும், புதனும், சுக்கிரனும் இருக்காங்க. 2ஆம் இடத்துல சூரியனும், செவ்வாயும், ஆ ந 4ஆம் இடத்துல ராகுவும், 5ஆம் இடத்துல சனி பகவானும், 8ஆம் இடத்துல குருவும், 10ஆம் இடத்துல அ கேதுவும், 12ஆம் இடத்துல சந்திரனும் ராசியிலயும் இருக்காங்க. கவனமா பார்த்து நாள கொண்டு போறது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு மேலதிகாரிகள் கூட்ட தேவையில்லாத விரும்பத்தகாத சூழ்நிலைகள சந்திக்கிற மாதிரி இருக்கும். அந்த சூழ்நிலைகள நீங்க பொறுமையா கையாள வேணும். அமைதியா அந்த விஷயத்த கடந்து வர வேண்டியதா இருக்கு. அவசரப்பட்டு வார்த்தைகளோ, பிரச்சனைகள பெருசாக்காம பார்த்துக்க வேண்டியது அவசியம். வேலைகள்ல இன்னைக்கு தவறுகள் ஏற்படாம பார்த்துக்குங்க. அது உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு நாள ஒதுங்கி இருக்கிறது நல்லது. ஏன்னா, நீங்க 2 பேரும் தொணக்கிட்டயும், காதலர்களுக்குள்ளயும் கடுமையா நடந்துக்கிற மாதிரி இருக்கு. அது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும். குடும்பத்தோட பிரச்சனைகள், உங்களோட பாதுகாப்பு இல்லாத உணர்வு எல்லாமே தொணக்கிட்ட தான் காட்டுற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அமைதியும், கட்டுப்பாடோடையும் இருக்க முடியும்னா பாருங்க. இல்லன்னா ஒதுங்கி இருக்கிறது 2 பேருக்கும் நல்லது. தேவையில்லாத வாக்குவாதங்கள தவிர்த்தீங்கன்னா நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு கம்மியா தான் இருக்கு. ஆனா பண இழப்பு தவிர்க்க முடியாது. கவனமா கையில இருக்கிற பணத்த சேமிக்க வேணும். அதே மாதிரி பாதுகாப்பாவும் இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு பணத்த ஜாக்கிரதையா பாருங்க. எந்த ஒரு விஷயத்துக்காகவும் அடுத்தவங்க கிட்ட குடுக்கல் வாங்கல்ல கவனமா இருக்கிறது நல்லது. ஏமாற்றம் பண விஷயத்துல இருக்கலாம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம் இல்ல. வேலை அதிகமா இருக்கு. மன உளைச்சல் அதிகமா இருக்கும். பதட்டம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆரோக்கியத்த கெடுக்கிற மாதிரி சில சூழ்நிலைகளும் இருக்கு. ரிலாக்ஸ் பண்ணுங்க. மனச அமைதியா வச்சுக்க தியானம் பண்ணுங்க. அ உடம்ப பாதிப்ப பார்த்துக்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஜாக்கிரதையா நாள கொண்டு போறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி. இன்னைக்கு ஒரு திடீர் ஏமாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கவனமா சூழ்நிலைகள சமாளிக்க வேண்டிய நாளா இருக்கு. உங்களோட ராசியிலேயே சூரியனும், செவ்வாயும் இருக்கனால படபட படபடன்னு வெடிக்காதீங்க. 3ஆம் இடத்து ராகுவும், 4ஆம் இடத்து சனி பகவானும், 7ஆம் இடத்து குருவும், 9ஆம் இடத்து கேதுவும், அ பத் 11ஆம் இடத்து, 12ஆம் இடத்து சந்திரனும், 12ஆம் இடத்து புதனும், சுக்கிரனும் திடீர்னு நடக்கிற மாற்றங்கள் உங்களுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். ஆரோக்கியத்துல சோர்வு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. காலையில சுறுசுறுப்பா கிளம்புன நீங்க பதட்டத்தினாலயும், உடல் அசதினாலயும் சோர்வா இருக்கிற மாதிரி இருக்கும். பசங்களால வீண் செலவுகள் ஏற்படலாம். உறவினர்கள் வருகையால குடும்பத்துல மகிழ்ச்சி தர நிகழ்ச்சிகள் நடந்தாலும் செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்கு. விரயங்களும் ஆகறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வேலை செய்ற இடத்துல கொஞ்சம் வேலை பளு அதிகமா தான் இருக்கும். தெய்வீக ஈடுபாடுல க மனச கொண்டு போறது நல்லது. அது உங்களுக்கு மனசுக்கு ஆறுதல தரும். இன்னைக்கு நாள் முழுக்க துடிப்பான நாளா கிடையாது. உற்சாகம் இல்லாத நாள் இருக்கும். மனசுல ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்க எடுக்கிற முடிவுகள் தவறா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்கிறத தவிர்த்தீங்கன்னா நல்லது. நாள பொறுத்தளவுக்கு போற போக்குல கொண்டு போங்க. எந்த ஒரு பெரிய விதத்துல எதிர்பார்ப்பு இல்லாம நாள கொண்டு போறது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு, வேலையில வளர்ச்சி குறைவா தான் இருக்கு. வேலை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். மும்மரமா இருப்பீங்க. ஆனாலும் நேரத்தில முடிக்கிறதுக்கு முடியாது. திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம். தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட பதட்டமும், குழப்பமும் வேலைகள்ல பிரச்சனை ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது. கூட இருக்கிறவங்கள அனுசரிச்சு போறதும், அ இல்லன்னா நீங்க ஒதுங்கி இருக்கிறதும் நல்லதா இருக்கும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா தேவையில்லாத சிக்கல்கள சந்திக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட மனநிலை பாதிக்கப்படுற மாதிரி இருக்கும். உறவுகளுக்குள்ள பிரச்சனைகள் ஏற்படலாம்.
குறிப்பா உங்ககிட்ட இருக்கிற பாதுகாப்பில்லாத உணர்வும், பணம் பத்தின பயமும், அ எதிர்பாராத சில ஏமாற்றங்களும், அத தொடக்கிட்ட கோவமாவும், எரிச்சலாவும் காட்டுற மாதிரி இருக்கு. அது அவங்களோட புரிதல் இல்லாத காரணத்தினால தவறா புரிஞ்சுகிட்டு, அவங்க 2 பேருக்குள்ளயும் நல்ல ஒரு சூழ்நிலைகள் நெகட்டிவா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சூழ்நிலைகள பார்த்து பக்குவமா கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை அனுகூலமா இல்லை. நீங்க எதிர்கால பாதுகாப்பு கருதி நீங்க கணிசமான தொகைய சேவ் பண்ண வேண்டிய ஒரு நாளா இருக்கு. ஆனா வரவு கம்மியா இருக்கு. செலவுகளும் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. விரயங்கள் அதிகமாகாம பார்த்துக்கிட்டீங்கன்னா நல்லது. வீண் செலவுகள தள்ளி போட்டீங்கன்னா நல்லது. முடிஞ்ச அளவுக்கு பணத்த கொஞ்சம் கையாளுங்க. கவனமா கையாளுங்க. பிரச்சனை இல்லாம பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு தோல் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கு. அலர்ஜி மாதிரி இருக்கலாம். எண்ணெய் பதார்த்தம், ஒத்துக்காத காய்கறிகள சாப்பிடாதீங்க. கறி, மீன் சாப்பிடும்போது ஒத்துக்குமான்னு பார்த்து சாப்பிடுங்க. ஹோட்டல்ல சாப்பிடுறத தவிர்க்கிறது நல்லது. ஆரோக்கியத்தில கவனம் தேவை. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மகர ராசி. இன்னைக்கு உங்களுக்கு 2வது ராசியா பலன் தர ஒரே 2வது ராசி நீங்க தான். ஏன்னா, காலையிலேருந்து இரவு வரைக்கும் எல்லா விதத்திலயும் சாதகமான பலன்கள் உண்டு. எந்த ஒரு மாற்றங்களும் இல்ல. நல்ல ஒரு பலன் தர விதமா தான் இருக்கு. ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு இருக்குது. 3ஆம் இடத்துல சனி பகவான், 6ஆம் இடத்துல குரு, 8ஆம் இடத்துல கேது, 10ஆம் இடமும் 11ஆம் இடத்துல சந்திரன், 11ஆம் இடத்துல புதனும், சுக்கிரனும், 12ஆம் இடத்துல சூரியனும், செவ்வாயும் இருக்கிறது. உங்களுக்கு நீங்க செய்ற செயல்கள்ல வெற்றி கிடைக்கும். பசங்க பொறுப்போட செயல்படுவாங்க. புதிய தொடர்புகள் ஏற்படுத்திக் கொள்ளலாம். அது உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். பயணங்கள் இருக்கு. அது மூலியமா அதுல நல்ல ஒரு ஆதாயம் தரா மாதிரியும், எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சியும் தெரியிற மாதிரி இருக்கு. வீட்டு தேவைகள் பூர்த்தி ஆகுற மாதிரி இருக்கும். கூட பொறந்தவங்களால வீட்ல மகிழ்ச்சி ஏற்படும். அ உங்களுக்கு வேலை செய்ற இடத்துல பாராட்டுதல்கள், நல்ல ஒரு வளர்ச்சியும் கிடைக்கிற மாதிரி இருக்கு. வியாபார விஷயமா பயணங்கள் இருக்கும். அது மூலியமா அனுகூலமான பலன்கள் உண்டு. சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு. அ சந்தோஷத்துக்கு குறைவில்லாத நாள். ஜாலியாவே ஒவ்வொரு விஷயத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளா தான் மகர ராசிக்கு இருக்கு. சிறப்பான நாள். சந்தோஷமா, மகிழ்ச்சியா நாள கொண்டு போறது நல்லது. எதையும் பத்தியும் அதிக அளவுல சிந்திக்க வேண்டாம். எல்லாமே கண்மூடி போனாலும் நல்ல ஒரு பலன் தர விதமா தான் இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு சாதகமான சூழல் இருக்கும். நேத்து இருந்த முந்தா நேத்து இருந்த ப்ரெஷர்லாம் இன்னைக்கு இருக்காது. நல்ல ஒரு இவ்வளோ நாள் நீங்க கஷ்டப்பட்டதுக்கு உண்டான பலன் கிடைக்கும். உங்களோட செயல்திறன் காரணமா நல்ல ஒரு கீர்த்தியும், வளர்ச்சியும் பெறக்கூடிய ஒரு நாளா இருக்கு. உங்களோட வளர்ச்சிய நீங்க கண்கூடா பார்ப்பீங்க. எதிர்காலத்துக்கு உண்டான வகையில வேலையில நல்ல ஒரு முன்னேற்றமும், ஆதாயமும் தர நாளா தான் இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட அமைதியான உறவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாள். 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு உணர்வுகளும் ஒத்துப்போகறனால, காதலர்களுக்குள்ளேயும் சரி, கணவன் மனைவிக்குள்ளேயும் சரி, நாள் முழுக்க சந்தோஷமாவும், சுமூகமாவும் போகும். நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஜாலியா இருக்கிறதுக்கான, ஒண்ணா வெளியில போறதுக்கான வாய்ப்புகள் நெறையவே இருக்கு. பணமும் கையில அதிகமா இருக்கறனால, மகிழ்ச்சிக்கு குறைவில்லாத நாளா தான் இருக்கும். நாள உங்களோட எதிர்காலம் குறித்து முடிவெடுக்கிறதுக்கு பயன்படுத்திக்கங்க. திருமணமானவங்க உங்களோட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த முயற்சி செய்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்கள் கையில் போதிய அளவு பணம் இருக்குது. குடும்ப நலனுக்காக பணத்தை செலவு செய்வீங்க. அது உங்களுக்கு திருப்தியும் நிறைவையும் ஏற்படுத்தி கொடுக்கும். மகிழ்ச்சிக்கான செலவுகள் தான் இருக்குது. பயனுள்ள செலவுகள்ன்றனால எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். சேமிப்பும் உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நீங்கள் பிளான் பண்ணி உங்களோட அதிர்ஷ்டத்தை பயன்படுத்தி சேமிக்கிறதும் ட்ரேடிங் பண்ணுறதும் நல்லதாக இருக்கும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு முழு ஆரோக்கியத்தோட இருப்பீங்க. எந்த ஒரு விதமான குறைபாடும் இல்ல. சந்தோஷமும், மகிழ்ச்சியும் உங்க நாள உங்களுக்கு சிறப்பானதா கொண்டு போகும். ஜாலியாவும் ஒவ்வொரு விஷயத்தையும் அனுபவிச்சு நாள கொண்டு போறது எல்லா விதத்திலயும் உங்களுக்கு பலன் தரும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கும்பராசி. கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா பொறுப்புகள் எல்லாமே இருக்கத்தான் செய்யுது. பதட்டங்கள் கொஞ்சம் குறைஞ்சாலும், உங்களோட செயல்பாடுகள்ல, தேவைகள்ல நிறையவே இருக்கிற மாரி தான் இருக்கும். ஆனா, சில விஷயங்கள்ல உங்களுக்கு அனுகூலமான பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா 10 மணிக்கு மேல நல்ல ஒரு பலன் தர விதமா தான் நாள் இருக்கு. உங்களோட ராசியிலேயே ராகு, 2ஆம் இடத்துல சனி பகவான், 5ஆம் இடத்துல குரு, 7ஆம் இடத்துல கேது, 9ஆம் இடத்துலயும் 10ஆம் இடத்துலயும் சந்திரன், 10ஆம் இடத்துல புதனும், சுக்கிரனும், 11ஆம் இடத்துல அ அ
11ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் இருக்கிறது. சுறுசுறுப்பும் மகிழ்ச்சியும் நல்லாவே இருக்கு. வேலையில நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கும். வேலையில மனமகிழ்ச்சி தரும் செய்திகள் கிடைக்கும். உங்களோட பிரச்சனைகளுக்கு கூட இருக்கிறவங்க, அதாவது கூட பொறந்தவங்க உறுதுணையா இருப்பாங்க. சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு. பூர்வீக சொத்துக்களால அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளா இருக்கு. வேலை செய்றவங்களுக்கும் சரி, தொழில் நடத்துறவங்களுக்கும் இன்னைக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அது உங்களுக்கு திருப்திகரமா இருக்கும். வீட்ல இருக்கிற பெண்களுக்கு சில மனசுக்கு நிறைவான நாளா தான் இருக்கும். உங்களோட விருப்பங்கள், நீண்ட நாள் ஆசைகள நிறைவேத்திக்க இந்த நாள் உங்களுக்கு உதவியா இருக்கும். காலையிலலாம் கொஞ்சம் கவனமா பிரார்த்தனை செஞ்சுட்டு, நிதானமா தியானம் பண்ணிட்டு நாள தொடங்குறது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஆ உங்களோட வேலைகள திறம்பட செய்றதுல கவனமா இருப்பீங்க. எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. வெற்றிகரமா முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணி செய்யுங்க. சிறப்பான செயல்பாடு இருக்கு. உங்களோட வேலையிலேயே நல்ல ஒரு முன்னேற்றமும், எதிர்கால வளர்ச்சியும் தெரியும். தொழில்ல நல்ல ஒரு லாபமும், நல்ல ஒரு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாம பயன்படுத்திக்கங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா, காலையில சில மன வருத்தங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனா, போக போக நாள் முழுக்க சந்தோஷமா இருக்கும். உங்களோட மகிழ்ச்சியும், உற்சாகமும் தொணக்கூட பகிர்ந்துக்கிறது நல்ல ஒரு பலன் தர விதமா இருக்கும். 2 பேரும் ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. மனசுக்கு நிறைவான நாளா இருக்கும். உங்களோட 2 பேருக்குள்ளயும் நல்ல ஒரு புரிதலும், அந்யோன்யமும் அதிகமாகறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நட்பான அணுகுமுறை, ஜாலியான டைம் பாஸ், தொணக்கூட நல்ல ஒரு இனிமையான தருணங்கள மகிழ்ச்சியா கொண்டாடக்கூடிய ஒரு நாளா இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சிறப்பா தான் இருக்கு. காலையில இருந்த பண பற்றாக்குறையெல்லாம் கொஞ்சம் மறைஞ்சு தெளிவான பண நிலையோட இருப்பீங்க. அது உங்களுக்கு ஆறுதலாவும், நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கும் உதவியா இருக்கிற மாதிரி இருக்கு. சேமிக்கிற ஆற்றல் அதிகரிக்கிற மாதிரி இருக்கு. மதியத்துக்கு மேல வர பணத்த அப்படியே சேமிச்சீங்கன்னா நல்லது. சிலர் பார்த்தீங்கன்னா, அதிர்ஷ்டம் வரவு, எதிர்பாராத தனவரவு வேலையில இருக்கும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சிறந்த ஆற்றலோட இருப்பீங்க. ஆரோக்கியத்துல எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இருக்காது. காலையில இருந்த மனக்குழப்பம்லாம் தெளிவாகி, நாள் முழுக்க சிறப்பா கொண்டு போறதுக்கு நாள காலையிலேயே அமைதியா ஆரம்பிச்சு, பொறுமையா, ஜாலியா கொண்டு போறது நல்லது. எந்த பாதிப்பும் இல்லை. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடைசி ராசினா மீன ராசி. நீங்க கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய நாள். ஏன்னா, உங்க மனசுல ஏகப்பட்ட பொறுப்புகள், நேத்தெல்லாம் இருந்த பாதிப்புகள், மன வருத்தங்கள் இன்னைக்கும் தொடர்ற மாதிரி இருக்கு. ஆனா, கொஞ்சம் கம்மியாகறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களோட ராசியிலேயே சனி பகவான் இருக்காரு. 4ஆம் இடத்துல குரு, 6ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துலயும் 9ஆம் இடத்துலயும் சந்திரன் இருக்காரு. 9ஆம் இடத்துல புதனும், சுக்கிரனும், 10ஆம் இடத்துல சூரியனும், செவ்வாயும், 12ஆம் இடத்துல ராகுவும். ஏகப்பட்ட குழப்பம். ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம், சாப்பாட்டு விஷயத்திலும் கவனமா இருக்கிறது நல்லது. இன்னைக்கு அன்றாட வேலைகள செய்ற போதே கொஞ்சம் கவனமா செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. பொறுப்புகள் காரணமா ஏமாற்றங்கள் ஏற்படும். அதனால எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமா எதிர்பார்ப்பு இல்லாம நாள கொண்டு போறது நல்லது. மனசும் புத்திக்குள்ளேயும் ஏகப்பட்ட குழப்பங்களும், நிலையில்லாத மனநிலையும் இருக்கிறதுனால எந்த ஒரு முக்கியமான முடிவும் எடுக்க வேண்டாம். பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்பவே கவனமா இருக்க வேண்டியது அவசியம். பொருளாதார நிலை மந்தமா தான் இருக்கும். தேவைகள பூர்த்தி செய்யறதுக்கு கடன் வாங்குற சூழ்நிலைகள் ஏற்படலாம். பணத்த சிக்கனமா செயல்பட்டீங்கன்னா நல்லது. வேலை விஷயமா வெளியூர் பயணம் போற வாய்ப்புகள் அமையும். அந்த வாய்ப்புகள தவற விட்றாதீங்க. இன்னைக்கு இல்லனாலும் அது பலன் தர விதமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குடும்ப உறவுகளுக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். சில எதிர்பாராத சூழ்நிலைகள் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். சுபகாரிய முயற்சிகள்ல தடைகளுக்கு பின்னாடி முன்னேற்றம் இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். தடைகள் நிச்சயமா இருக்கு. உங்களால எதையும் செய்ய முடியாத மன வருத்தமும், பிரஷரும் இருக்கத்தான் செய்யும். கவனமா உங்களோட வேலைகள முடிஞ்ச அளவுக்கு பிரையாரிட்டைஸ் பண்ணி திட்டமிட்டு செய்யுங்க. பதட்டத்துல எதையும் செய்யாதீங்க. தவறுகள் இல்லாம கவனமா செய்ய வேண்டியது அவசியம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தேவையில்லாத உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நாளா இருக்கு. உறவுல நல்லிணக்கத்தை பாதிக்கிற மாதிரி எந்த விஷயம் நடந்தாலும் அது லேசா எடுத்துக்கிட்டு ஒதுங்கி போயிருங்க. சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் சீரியஸ் ஆக்கிட்டு டென்ஷன் ஆகாதீங்க. தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்துட்டிங்கன்னா நல்லது. ஏன்னா இன்னைக்கு புரிதல் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட ப்ரெஷரை தொணக்கிட்ட தான் இறக்குற மாதிரி இருக்கும். அது பசங்களாலையும் சரி, உங்க வீட்டில் நடக்கிற விஷயங்கள்ல காதலர்
லிமிட்டுக்குள்ள ப்ரெஷரை இறக்குற மாதிரி இருக்கும். கவனமா சூழ்நிலைகள பொறுமையா கையாள வேண்டிய ஒரு நாளா இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வீட்டு செலவு அதே மாதிரி வரவு கொஞ்சம் கம்மியா இருக்கு. கூடுதல் செலவுகள் செய்ற மாதிரி இருக்கும். அடிப்படை தேவைகள பூர்த்தி செய்றதே கஷ்டமா இருக்கு. கடன் வாங்குற சூழ்நிலைகள் ஏற்படுற மாதிரி இருக்கும். பண விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கும். ஏன்னா, நீங்க செய்ற செலவுகள் எதிர்பாராத செலவுகளா தான் இருக்கும். வீண் விரயங்கள் ஆக வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சிறப்பா இல்ல. கால் வலி இருக்கு. முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. மனசுல அமைதி இல்லாத மனநிலை காரணமா ஆரோக்கியத்துல பாதிப்புகள் அதிகமா இருக்கும். மனச அமைதியாவும், பொறுமையாவும் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நாள்ல நிதானமா கொண்டு போனீங்கன்னா, எல்லா விதத்திலயும் நல்லது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இவ்வளோ தூரம் வீடியோஸ் பார்க்குறவங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்க. எந்த ராசி என்ன மாதிரி கமெண்ட்ஸ் வருது அப்படின்றத பார்க்கலாம். ஆ, உங்களுக்கு நீங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க. கமெண்ட் பண்ணால் தான் இந்த வீடியோஸ் வந்து கொஞ்சம் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். லைக் பண்ணும்போது ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையும் வந்து பயன்படுத்தினீங்கன்னா அடுத்தவங்களுக்கு அது ஷேர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களோட எதிர்காலம் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா உங்களோட சுயஜாதகம் பார்த்து பலனடைகிறது நல்லது. இப்போது 2026க்கு உண்டான பலன்னு நிறைய சொல்லிக்கிட்டு வராங்க. எந்த ராசிக்குமே வந்து முழுமையான ஒரு வருஷமாக இந்த வருஷம் இருக்காது. அது பொதுவாக பார்க்கணுன்னா 6 மாதம் முதல் 5 மாதம் ஒரு மாதிரியும் அடுத்த 7 மாதம் ஒரு மாதிரியும் இருக்கும். கவனமாக பார்த்து பலனை அடையிறது நல்லது. பொது பலன்லன்னு எடுத்து சொன்னீங்கன்னா அது குறிப்பிட்ட ஒரு சிலருக்கு தான் அது பொருத்தமாக இருக்கும். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.